Realmeயோட GT6 Flagship killer அப்படின்னு பிராண்ட் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாவே Flagship killer-ஆ இல்லையா பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல அன்பாக்சிங். ஒரு வித்தியாசமும் இல்ல. GT60 பாக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் இருந்ததோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் GT6லயும் இருக்கு. இப்போ மொபைலை பத்தி டீடைல்டா பார்ப்போம். மொபைலை கையில எடுத்தோடனே பெருசா இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்குலாம் டிசைன் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்த Realmeயோட GT60 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் Realmeயோட GT6ம் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது ஃப்ளூயிட் சில்வர் அப்படிங்கிற ஒரு கலர். இது போக ரேசர் கிரீன் அப்படின்னு இன்னொரு கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. பின்னாடி இங்க ஒரு பிளைனான ஒரு கிளாஸ் பேக் மாதிரி அந்த டிசைன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல கண்ணாடி மாதிரி அந்த கேமராவுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சைடுல லைட்டா கர்வ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதனால ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கு. மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தாலுமே 8.6 mm கொடுத்திருக்காங்க. வெயிட் 199 கிராம் இருக்கு. வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் இதோட பேட்டரி தான். மத்தபடி ஃப்ரேமும் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் பில்ட் குவாலிட்டியை பெட்டரா கொடுக்கிறதுக்கு கிளாஸ் பேக், மெட்டல் ஃப்ரேம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வந்தா Realmeயோட GT60ல என்ன டிஸ்பிளே இருந்ததோ அதே மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான் Realme GT6லயும் இருக்கு. இதுல 1.5K 80 LTPO டிஸ்பிளே 10 பிட் பேனலோட வந்துருது. அது போக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. இது ஆட்டோல செட் பண்ணோம் அப்படினா 1 Hz ல இருந்து 120 Hz வரைக்கும் நம்மளுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கிடும். சோ மொபைலை நம்ம அதிகமா யூஸ் பண்ணாதப்ப இது 1 Hz ல வர்க் ஆகிறதுனால பேட்டரி கன்சியூம் பண்றது ரொம்பவே குறையும்னு சொல்றாங்க. இதன் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் பேட்டரியை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. இது போக டச் சாம்பிளிங் ரேட் 360 Hz கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட்டா 2500 Hz வரைக்கும் இருக்கு. டிஸ்பிளேயோட வீவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா முதல்ல பெசல்ஸ். இந்த பெசல்ஸ் பார்த்தோம் அப்படினா கிட்டத்தட்ட 4 பக்கமே ஈவனா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. பாட்டம், டாப், அப்புறம் லெஃப்ட், ரைட் இதெல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. அது போக இந்த டிஸ்ப்ளே ஒரு கர்வ்டு டிஸ்ப்ளேவா கொடுத்திருக்காங்க. பொதுவா நான் கர்வ்டு டிஸ்ப்ளேவை விரும்புறது கிடையாது. பட் நிறைய பேர் விரும்புறதுனால அதோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இன்னும் பெட்டராவே இருக்கும். இது போக பெட்டரான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக டால்பி விஷன் 100% DCI P3 கலர் கேமர் சப்போர்ட், அப்புறம் HDR10+ Pro XDR சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இது போக வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ரெசல்யூஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. இங்க ஸ்டாண்டர்ட், ஹை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஹைல செட் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோஸ் இதெல்லாம் பெட்டரான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அதுபோக கலர்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கு, நல்லா ஷார்ப்பாவும் இருக்கு, டீடைலாவும் இருக்குது. இதுபோக இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி செம்ம பிரைட்டான டிஸ்ப்ளேவா கொடுத்திருக்காங்க. இங்க பீக் பிரைட்னஸா 6000 nits கொடுத்திருக்காங்க. 6000 nits பீக் பிரைட்னஸ் அந்த அளவுக்கு பிரைட்டரான டிஸ்ப்ளேவால நம்ம கண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சோ இதுக்கு SGS ஓட ஐ ப்ரொடக்ஷன் சர்டிபிகேஷனும் இந்த டிஸ்ப்ளேக்கு பிராண்ட் வாங்கியிருக்காங்க. அதுபோக பீக் பிரைட்னஸ் இருக்கிறதுனால அவுட்டோர்ல சன்லைட்லயுமே ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான SGS ஓட சர்டிபிகேஷன் இருக்கு. இது போக TUV ரகன் லைட் சர்டிஃபைடும் இருக்கு. இது போக 2160 Hz ல PWM டிம்மிங் சப்போர்ட்டும் இந்த டிஸ்ப்ளேக்கு கொடுத்திருக்காங்க. இது போக டிஸ்ப்ளேல ஹைலைட் என்ன அப்படினா இதுக்கு ப்ரொடக்ஷன். இங்க கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ஓட ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதனால டிஸ்ப்ளே நல்லா சேஃபா தான் இருக்கும். அதுக்காக யாரும் கீழ எல்லாம் போட்டு செக் பண்ணிடாதீங்க. கல்லுல போட்டா டமார் தான். இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ். Snapdragon லேட்டஸ்டா லான்ச் பண்ண Snapdragonோட 8s Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றது 1.6 மில்லியன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போய் கிட்டத்தட்ட 1.46 மில்லியன் வந்தது. இது போக இதோட த்ரோட்டில் டெஸ்ட்மே நம்ம செக் பண்ணி பார்த்தோம். 80% மேல இதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுது. சரி, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் இதுல நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. BGMI, COD, Genshin Impact இதெல்லாமே நம்ம ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். இதுலயுமே BGMI HDR எக்ஸ்ட்ரீம் செட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தா ஃப்ரேம் டிராப்போ லேகோ இல்லாம நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. நீங்க ஹெவியா ப்ளே பண்ணா கூட உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல்ல இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான காரணம் இதுல LPDDR5X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 4.0 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது போக இதுல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்கு. Geek Power Tuning அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது எதுக்கு அப்படினா எல்லா டைமுமே நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் விளையாட மாட்டீங்க. சில நேரம் குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது இதோட எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்றதுனால தேவையில்லாம பேட்டரி ட்ரெயின் ஆகும். சோ அந்த சமயத்துல அந்த கேமுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராசஸரோட ஃப்ரீக்வன்சியை நீங்க செட் பண்ணிக்க முடியும். அதை செட் பண்றதுக்கு நீங்க கேமை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சைடுல ஸ்க்ரோல் பண்ணி Geek Power Tuning இதை ஆன் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு அந்த 3 டைப் ஆஃப் கோர் இருக்கு. சோ எதுல எப்படி நீங்க செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இது போக நம்ம கேம்லாம் ப்ளே பண்ணும்போது மொபைல் ஹீட் ஆகுதா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய क्वेश्चनா இருக்கும். மொபைல்ல நம்ம ஹெவியா ப்ளே பண்ணும்போது லிட்டில் பிட் வார்ம் தான் இருக்கு. பெரிய அளவுல ஹீட்டிங் இஷ்யூ இதுல கிடையாது. அதுபோக ஹீட் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக ஐஸ்பெர்க்கோட வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. 9 லேயரோட கொடுத்திருக்காங்க. இது போக
போக இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தாலுமே 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல வருது. 8+256, 12+256, 16+512 அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இப்போ இதோட கேமரா, இதில் கேமராவும் ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா GT60ல இருந்து 6க்கு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் சோனி LYT808 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் சென்சார். இது போக செகண்டரி சென்சாராகவும் இங்கே 50 மெகாபிக்சல்ல டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட JN5 சென்சார் வருது. அது போக கடைசியாக ஒரு 8 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வருது. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். இருந்தாலுமே இதுவுமே சோனி சென்சார் தான். IMX355 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இது போக செல்ஃபி கேமரா எப்பயும் போல 32 மெகாபிக்சல்ல பஞ்ச் கோலோட வந்துருது. இப்போ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸ்கின் டோன், கலர்ஸ் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. சேச்சுரேஷன், அந்த டீடைல் இதெல்லாம் பெட்டரா இருக்குது. இன்னும் அந்த 50 மெகாபிக்சல் எடுக்கும்போது அந்த டீடைல் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்குது. அது போக அந்த போர்ட்ரேட் ஷாட்ல அந்த கலர்ஸ் இதெல்லாம் ரொம்பவே பெட்டரா எடுத்து தருது. முக்கியமா அந்த பிளர் ஆப்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷனும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஆனா அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நாய்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருது. அந்த எக்ஸ்போஸ்மே கொஞ்சம் கம்மியா இருக்குது. மற்றபடி ஓவராலா பார்க்கணும் அப்படின்னா அந்த ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்ல பெஸ்டா தான் இருக்குது. இது போக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியர்ல மேக்ஸிமமா 4K 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இது போக டால்பி விஷன் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4Kல ரெக்கார்ட் பண்றது. அதுவுமே அவுட்டோர்ல நல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அதோட குவாலிட்டில நல்லா இருக்குது. கலர்ஸ், டீடைல் இதெல்லாம் ரொம்பவே பெஸ்டா இருக்குது. பட் இந்த 50 மெகாபிக்சலுக்கு இங்க OIS சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. OIS ஆன் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதுல எந்த ஒரு ஷேக்குமே இல்ல, ஃபோக்கஸ்மே நல்லா இருக்குது. பட் OIS ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்க 1080 fpsல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. 1080 30 fpsல அந்த வீடியோ குவாலிட்டிலாம் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல, ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்குது. இது போக இன்டோர்ல வந்தோம் அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் போட்டோஸ் வந்து நல்லா இருக்கு. ரொம்ப புவரான லைட்டிங்ல எடுத்தீங்க அப்படின்னா நைட் மோட யூஸ் பண்ணி எடுக்கும்போது பெட்டரா இருக்குது. இது போக ஒரு சில கேமரா ஃபீச்சர்ஸும் இங்க எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரீட் மோட், ஸ்டார் மோட் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்டாரை கவர் பண்றீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம். அப்படியே செல்ஃபி கேமரா வந்தா இது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு சில டைம் வந்து அந்த போட்டோஸ் வந்து ஷார்ப்பா வருது, ஒரு சில டைம் வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து கம்மியா இருக்குது. அப்பப்போ போட்டோஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்குது. மற்றபடி ஸ்கின் டோன் இதெல்லாம் கொஞ்சம் பிரைட்டா தான் எடுத்து தருது. எக்ஸ்போஸ் வந்து நல்லா இருக்குது. அது போக இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா போட்டோஸ்ல வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்து ஆட் ஆயிருது. பார்க்கிறதுக்கு ஓரளவு நல்லா இருக்குது. இது போக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே செல்ஃபில மேக்ஸிமமா 4K 30 fpsக்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபிலுமே 4K இருக்கிறது நல்ல விஷயம் தான். 4Kல எடுக்கும்போது வீடியோஸ் வந்து நல்லா குவாலிட்டியா இருக்குது. 1080 30 fpsல எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. அப்படியே இப்போ சாஃப்ட்வேருக்கு வந்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. Realme UI 5.0வோட இதுலமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா AI சம்பந்தமாவே நிறைய விஷயங்களை வந்து ஹைலைட் பண்றாங்க. அதை பத்தியே ஒரு டீடைல்டா ஒரு வீடியோ பேசலாம் போல. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு டீடைல்டான வீடியோ வேணுமா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தா இதுல இருக்கக்கூடிய AI ஃபீச்சர்ஸ் பத்தியே ஒரு வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். அதுல ஒரு சில விஷயங்களை ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா இங்க AI ஸ்மார்ட் லூப் அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. நீங்க அடிக்கடி போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அதை ஷேர் அப்படின்னு கொடுத்து அந்த ஆப்பை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு சென்ட் பண்ணணும். பட் அப்படிலாம் இல்லாம லாங் டச் பண்ணி அந்த AI ஸ்மார்ட் லூப் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படி ஜஸ்ட் நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா நீங்க அதிகமா யூஸ் பண்ற அந்த ஆப் வந்து இங்க ஷோ பண்ணும். அதுல இருந்து ஈஸியா சென்ட் பண்ணிக்க முடியும். சோ உங்களுடைய டைமை ரொம்பவே சேவ் பண்ண முடியும். இது போக ஃபைல் டாக் ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள்ல பேசியிருக்கோம். நீங்க ஏதாவது காப்பி பண்றீங்க அப்படின்னா அதை ஃபைல் டாக்ல போட்டு வச்சு ஒரே Realme டிவைசஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய ஆப்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக மற்ற மொபைல்ஸ்லயும் இருக்கிற மாதிரி AI ஸ்மார்ட் ரிமூவல் அப்படின்னு இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. இதுல ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. நான் இப்படி எடுத்த போட்டோவை இந்த மாதிரி எடிட் பண்ணேன், ரிமூவ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இல்லை தேவையில்லாத பர்சன்ஸ் நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸில் வந்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை அவங்கள செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி உங்களுக்கு பெட்டராகவே கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரும் இந்த மொபைலில் இருக்குது. இது போக நம்ம 60லே சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா, ஃபேஸ் டேட்டா, அது போக நம்மளுடைய பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்காக, என்கிரிப்ட் பண்ணி வைக்கிறதுக்காக அதுக்காகவே ஒரு டெடிகேட்டட் சிப் இந்த மொபைல்லையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. இது போக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைலில் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டுலயுமே ஈக்குவலா தான் இருக்குது. மியூசிக் கேட்கும்போது இதெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா லவுடா இருக்குது. ஹைரஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ஆனா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இதுல கொடுக்கல. இது போக சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா 2 சிம் தான் போட முடியும். SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். 13 5G பேண்ட்கான சப்போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க. மற்றபடி NFC இருக்கு, அதை 360 NFC அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு. ஆண்டனா அரேவோட மேட்ரிக்ஸ் 2.0 இருக்கு. இப்போ எல்லா மொபைல்லுமே கவர் பண்ற IR பிளாஸ்டர் நீங்க மொபைல்ல ரிமோட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இந்த மொபைல்ல கவர் பண்ணியிருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்
வரைக்கும் டாப்ல கவர் பண்ணியிருக்காங்க. இது போக இது AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. இது போக இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்போம் அப்படிங்கறத பிராண்ட் வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்க Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரதுனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு Android 17 வரைக்கும் இந்த மொபைலுக்கு அப்டேட் இருக்குது. அப்படியே இதோட பேட்டரி வந்தா மொபைல் 199 கிராம் இருந்தாலும் இதுல 5500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரி அதிகமா இருக்கிறதுனால தான் வெயிட்டும் அதிகமா இருக்கு. இருந்தாலுமே பெட்டராவே வெயிட் மேனேஜ்மென்ட் பண்ணிருக்காங்க. அதுபோக நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம் 120 வாட்க்கான அடாப்டர் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. மொபைல்லமே 120 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இதுபோக இந்த பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 28 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணப்போ 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. இது ஒவ்வொரு இடத்தை பொறுத்தும் அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிற ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகலாம். அது மட்டும் இல்லாம இந்த பேட்டரி வந்து 1600 சார்ஜிங் சைக்கிள் வரும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. அவ்வளோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட 80% பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ டோட்டலா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 4 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. எப்படி பார்த்தாலும் 4 வருஷம் இந்த மொபைலை வாங்குறவங்க யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க யூஸ் பண்ணுவீங்களா வாங்கினா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+256, 12+256, 16+512. இதோட பிரைஸ் வந்து 8+256 41,000 ரூபாய்க்கும், 12+256 43,000 ரூபாய்க்கும், 16+512 45,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் இதுக்கு கார்டு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ICICI, HDFC, SBI கார்டு. இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதுபோக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல ஒரு 1,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது 36,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இதுல 16+512 இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்கே வாங்கிக்க முடியுது. Realme GT60 ஓட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரான ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட பெட்டரான கேமராவோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை தாராளமா செக் பண்ணி பாருங்க.